என்னுடைய அன்பார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் எனக்கு சொல்லணும். ஏன்னா நாங்க 18 பேர் தான் தேர்தல் காலத்துல நின்றோம். ஆனா நாங்க அதை விட கடுமையான உழைப்பு உங்களிடமிருந்து தான் வந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளோ கடுமையான வெயில், எதையுமே பொருட்படுத்தாமல், எத்தனை மன உளைச்சல் எதையுமே பொருட்படுத்தாமல் எத்தனையோ அவமானங்கள்லாம் நேர்ந்திருக்கும். வெளியிலையும் நடந்திருக்கும், உள்ளேயும் நடந்திருக்கும். அதையெல்லாம் மீறி அத்தனை பேரும் உழைத்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நேரத்தில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் கடுமையாக உழைத்த அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், நிர்வாகிகள் அனைவருக்கும், மகளிருக்கும் எவ்வளோ பேர் வேலை செய்தார்கள், அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதற்கான அங்கே என் மீன் பாசம் வைத்து வாக்குகளை தாராளமாக கொடுத்து என்னை வெற்றி பெற வைத்த தருமபுரி சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிவியில் தான் பார்ப்பேன் நான். இன்றைக்கு அந்த அங்கீகாரத்தை தந்த உங்கள் அனைவருக்கும், நம்முடைய அன்பு தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, நம்மளை பற்றி பேசுகிறாங்க மீடியா, யாருமே டிவி அரசியல் விவாதங்களில் கூட பேச மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம், இவர்கள் வந்து மிகப்பெரிய கட்சி, இவங்க வந்து ஒரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு கட்சியை தூக்கி நிறுத்தியிருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. வேற இது வரைக்கும் நான் அதை பார்த்ததில்லை. ஏன்னா மறைச்சிடுவாங்க. அதாவது மீடியானா விவாதங்கள்லையோ இல்லை ஆர்டிகல்ஸ், நியூஸ் பேப்பர், அதாவது நம்முடைய நாளிதழ்களில் கூட அதை பற்றிலாம் பெருசாக பேசவே மாட்டாங்க. நம்ம தான் சொல்லிப்போம், ஐயோ நம்மளால் தான் வந்தது. ரொம்ப கௌரவமாக மரியாதையாக அந்த சட்டமன்றத்தில் நடக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் நாம் ஒரு அங்கமாக இருந்து நல்ல ஒரு தலை நிமிர்ந்து கௌரவமாக நாம் இருக்கிறோம் என்பது மிக பெருமையாக இருக்கிறது. அதே போல் நம்ம நிறைய பேருக்கு எத்தனையோ குறிக்கோள்கள் இருக்கலாம். எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், இல்லை கவுன்சிலர் ஆகணும். ஆனால் நம்ம கட்சியில் ஒரு மிகப்பெரிய குறிக்கோளோடு தான் நம்ம இந்த கட்சியில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த குறிக்கோளை அடைவதற்கு தான் நம்ம வேலை செய்யணும். நம்ம குறிக்கோள் என்ன? நமக்கு நம்ம உரிமையை பெற வேண்டும், நம் தலைமுறை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு நல்ல தலை நிமிர்ந்து ஒரு கௌரவமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இந்த கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நானும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் என்பது நடந்து முடிந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் மிகச் சிறந்த முறையிலே செயல்பட்டீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். நான் சொன்னது போன்று இந்த தேர்தலில் 2 கட்சிகள் மட்டும்தான் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஆளும் கட்சி தாவேக, மற்றொரு கட்சி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் ஒரு சில எண்ணிக்கையில் நாம் வெற்றி பெற்றிருந்தால் இன்னும் ஒரு முழுமையாக இருந்திருக்கும். ஆனாலும் நாம் 4 தொகுதிகளை நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். சொன்னது போன்ற இந்த 4 உறுப்பினர்கள் 40 உறுப்பினர்களுக்கு சமமாக பலமாக இருக்கின்ற உறுப்பினர். இந்த தேர்தலில் நம்முடைய இலக்கை நாம் அடைந்துவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஓராண்டு காலம் என்ன செய்ய வேண்டும் என்று களத்திலே நாம் முடிவு செய்தோம். தமிழ்நாட்டில் என்ன சூழல் வர வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு ஊராக சென்று பரப்புரையாற்றினோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இலக்கு அதை அடைந்து விட்டோம். என்ன இலக்கு? இந்த தீய சக்தி திமுக, கொடுங்கோல் திமுக, ஊழல் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இலக்கு. அதை நாம் அடைந்து விட்டோம்.
நம் கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை, அது வேறு. ஆனால் இந்த கூட்டணியில் சேர்ந்ததற்கு காரணமே இந்த தீய சக்தி திமுகவை அகற்ற வேண்டும் என்றுதான் இந்த கூட்டணியில் நாம் சேர்ந்தோம். கடந்த ஓராண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் நாம் சென்றோம். 100 நாள் நடைபயணத்தை மிக சிறந்த முறையிலே நீங்கள் செய்தீர்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சென்று ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று அங்கே நாம் சொன்ன ஒரே கருத்து என்ன? 100 நாள் நடைபயணத்தின் நேரத்திலே அப்பொழுது கூட்டணியே கிடையாது. அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் நான் சொன்ன வார்த்தை, இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று முடிவு செய்யுங்கள் என்று மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கினோம். எதிரான மிகப்பெரிய ஒரு அலை, அந்த பேரலை, அதுதான் உண்மையான பேரலை. அந்த பேரலையில நாம் 4 வெற்றி பெறுகிறோம். அதிமுக 2 தான் வெற்றி பெறுகிறது. இப்படி எத்தனையோ தேர்தல்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். அதுக்கு எல்லா இலக்காவும் அவர் கொடுத்து அவர் அவ்வளவு பெரிய திறமசாலி ஐயாவா வேண்டும். அவர் எந்தெந்த கட்சியில வந்தார் போனாரு. அவருக்கு எல்லா இலக்கும் என்ன உங்களோட நோக்கம் என்ன? காசு, பணம். அதுக்காக தமிழ்நாடு மக்கள் வந்து தேர்வு பண்ணியிருந்தாங்க. சேகர் பாபு அவருக்கு சென்னையில சிஎம்டிஏ, சென்னையில எல்லா அதிகாரம், கோவில் நிர்வாகம். சேகர் பாபுக்கு கோவிலுக்கு நிறைய சம்பந்தம். அவ்வளவு ஆணவம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் குளத்துக்குள்ள தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு. சென்னையிலே அவங்க தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு. அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவரு சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. அப்படியே இருக்கு, நல்லாவே இருக்கு. அது நமக்கு பத்திரத்தில் இன்னும் இப்படி ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த 5 ஆண்டு காலம் எவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அடிப்படையில ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எவ்வளவோ கேட்டோம் இல்லை. அதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்தோம், எத்தனை மாநாடுகள் நடத்தணும், எத்தனை கருத்தரங்கள் உங்களை எத்தனை நேரா எத்தனை முறை சந்திச்சோம். அறிக்கைகள், கடிதங்கள், சட்டமன்றத்துக்கு உள்ளே பேச வெளியில எவ்வளோ பண்ண. அதுல என்ன உங்களுக்கு அவ்வளோ பிடிவாகும்? கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன். ஒரு சுத்தி இருக்கிற அத்தனை மாநிலங்கள்லாம் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. கூட்டணி கட்சி காங்கிரஸ் கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. கணக்கெடுப்பு நடத்தினா என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கும்? நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த தேர்தலில் கணக்கெடுப்பு நடத்திருக்கீங்க. இதுதான் சமூக நீதியினுடைய அடித்தளம். அவ்வளோ வந்து ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், நான் சௌமியா சொல்லுவேன், என்ன நம்ம செய்ய போறோம், என்ன செய்யணும்? உங்களுக்கு படிப்பு நல்லதா கொடுக்கணும், வேலையை கொடுக்கணும், சுயமரியாதையோடு உங்களை வாழ வைக்கணும். அதாவது நம்ம செய்யணும். இருக்கிற காலத்துல நம்ம செஞ்சுட்டு வேற என்ன எதிர்பார்ப்பு என் மேல அவங்களுக்கு இருக்கு? அவ்வளோ பாசத்தோட அப்படியே வருவாங்க. ஒவ்வொரு நான் கார் உள்ள உட்காந்துருந்தா காரை சுத்தி அப்படியே இருக்கிறோம். உள்ளெல்லாம் எனக்கு கொல்லவும் கண்ணு வெளியில நான் காமிச்சு கூடாது. ஆனாலும் ஒவ்வொன்றும் நம்ம கடந்து வந்து ஐயாவை தவறுலாம் வழி நடத்தி பிறகு இதெல்லாம் இவங்கள போடணும் அப்படி நிறைய இப்ப எதுவுமே கிடையாது. தெளிவா இருக்கும். எல்லாம் நம்ம வந்திருக்கணும். அடுத்தது உள்ளாட்சி தயாராக இறங்குங்க, களத்தில் இறங்குங்க. நீங்க தான் நம்பிக்கை போறீங்க. எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க. அவங்க சௌமியா அவர்கள் அவங்களுடைய 100 நாள் பயணத்தை எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க. தேர்தல் வந்தவுடன் அப்படியே மாறிட்டு என்ன வந்து பார்க்கல. ஒரு வேட்பாளர்னா விருப்ப மனு கொடுத்தார். நான் இவ்வளவு செலவு பண்றேன், அவ்வளவு செலவு பண்றேன் விருப்ப மனு இன்டர்வியூல சொன்னேன். அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. தேர்தல் நேரத்தில் எனக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். எனக்கு அது புரியும். இவரு நான் அவ்வளவு செலவு பண்றேன்னு சொல்றவரு எனக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு வேட்பாளர். இன்னொருத்தர் 3 கார் வச்சிருக்காரு, அது பெரிய கார் வச்சிருக்காரு. எனக்கு வேட்பாளர் டீசல் கூட போட மாட்டார்.
அப்போ என்ன மாற்றம் உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுடைய குழந்தை அது. இந்த குழந்தை நீங்க தான் வளர்க்கணும், வேற யாரும் எதிர்பார்க்க கூடாது. அது உங்க குழந்தை, உங்க பொறுப்பு. அது நீங்க தான் குழந்தைய வளர்த்து நீங்க பண்ணணும். உங்க குழந்தைய வளர்க்கறது வேற யாராவது எதிர்பார்க்கணுமா? நம்ம இல்ல. இவ்வளவு காலமா அப்படிதான் நம்ம பண்ணணும்.